Listen. Okay, listen. So last class we discussed about oxidation of glycol. So the glycol என்னன்னு already explain பண்ணிருப்பேன். 2OH group present ஆயிருக்கிற ஒரு compound தான். ஒரு alcoholic compound. Diol, dihydric compound. So அப்ப இந்த glycol போது 1,2-diol அப்படின்னு சொல்லுவோம். glycolன்றது 1,2-diol. So ethylene glycol. இந்த ethylene glycol already சொல்லிருக்கேன். இந்த OH group attach இருக்கிற carbon bonded with one carbon. அப்ப this is primary alcohol. இந்த OH consider பண்ணினாலும் it is also primary alcohol. So இது oxidize ஆச்சுனா CH2OH converted to CHO. CH2OH converted to CHO. When nitric acid or alkaline potassium permanganate oxidizing agent use பண்ணும்போது என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா alcohol group aldehyde functional group கன்வெர்ட் ஆகுது. So first அந்த ethylene glycol எடுத்துக்கிறோம். oxidation processல involve பண்றோம். Last bench. Rishit and Rahul. ரெண்டு பேர் எழுந்திரு. Get up. Split head. And up. எங்க சவுண்ட் வருதுனே தெரிய மாட்டேங்குது. Get up. So oxidize பண்ண glycolaldehyde கிடைக்குது. இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தோம்னா 2-hydroxyethanol. ஸோ இதை ஃபர்தராக ஆக்சிடேஷன் லைன் கொண்டு போனால் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா என்னவா கன்வெர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா glycolic acid, otherwise it is named as 2-hydroxyethanoic acid. 2-hydroxyethanoic acid. Next, இன்னொரு CH2OH group இருக்கு, functional group. அது ஃபர்தராக ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா CHO. Then that CHO group oxidize ஆச்சுன்னா ஆக்சிடேஷன் இன்வால்வ் ஆச்சுன்னா என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா COH குரூப்பா வந்து கன்வர்ஷன் ஆகும். ஸோ இப்போ ரெண்டு குரூப்புமே ரெண்டு OH COH வந்து கன்வர்ஷன் நடந்திருக்கு. This is oxalic acid, otherwise it is named as ethane 1,2-dioic acid. ஸோ இங்க ஒரு arrow mark போட்டு இந்த காம்பவுண்ட் எப்படி கன்வர்ஷன் நடக்குது ரெண்டு கன்வர்ஷனை கொடுத்துருக்காங்க. One is CH2OH converted to CHO. Another one option is CHO COH conversion. So அப்ப ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல CH2OH ரெண்டா சொல்லிருக்கேன். இந்த ரெண்டு CH2OH ஃபங்க்ஷனல் குரூப்ல ஆக்சிடைஸ் பண்ணும்போது one CH2OH is converted to aldehyde functional group. Another one CH2OH is as it is. எப்படி இருக்கோ அப்படியே இருக்கு. ஸோ இதில் ஃபர்தரா ஆக்சிடேஷன்ல இன்வால்வ் பண்ணும்போது one CHO converted to COH, another CH2OH is converted to CHO. ஸோ அப்போ ரெண்டு டைப்ல வந்து நம்ம பார்க்குறோம். புரியுதா? ஸோ அப்போ இதனால லிசன் பண்ணிக்கோங்க. When nitric acid or alkaline potassium permanganate oxidizing agent use பண்ணும்போது இந்த டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ யூ நோ ஆல்ரெடி இஃப் இட் இஸ் அ பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஃபார்ம் ஆகும்? ஆல்டிஹைடு ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கேன். செகண்டரி ஆல்கஹாலாக இருந்துச்சுன்னா
கீட்டோன். இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸாக இருந்தாலுமே OH ப்ரெசென்ட்டாக இருக்கிற கார்பனை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம்னா ப்ராடக்டை சொல்லலாம். இஃப் இட் இஸ் பிரைமரி it is converted to aldehyde in the presence of oxidizing agent. If it is secondary, is converted to ketone in the presence of oxidizing agent. So, அப்ப strong oxidizing agent use பண்றோமா mild oxidizing agent use பண்றோமான்றத பேஸ் பண்ணி நமக்கு product form ஆகும். ஓகேவா? Next, oxidation of glycol with periodic acid. Oxidation of glycol. Glycol na enna? Ethylene glycol da நம்ம வந்து glycol னு காமனா சொல்றோம். So அப்ப ethylene glycol treatment with ன்னு சொல்றாங்க. அதாவது react with HiO4 periodic acid. என்ன acid இது? Periodic acid gives formaldehyde அப்படினு சொல்லியாச்சு. என்ன சொல்லிட்டாங்க? Formaldehyde. So the formaldehyde formation எப்படி நடக்குதுன்னு பாருங்க. Always you know that CH2OH primary alcohol. ஓகேவா? இது என்னவா கன்வெர்ட் ஆகும்னா CHOவா கன்வெர்ட் ஆகும் நமக்கு தெரியும். இங்க இருக்கிற CH2OH மே என்னவா கன்வெர்ட் ஆகும்? CHOவா கன்வெர்ட் ஆகும். பட் நம்ம யூஸ் பண்ற ரியேஜென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்அயோடிக் ஆசிட். இந்த ரியாக்ஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா selective vicinal 1,2-diols and it proceeds through a cyclic periodate ester அப்படின்றோம். So before conversion of formaldehyde intermediate என்ன வந்து immediate ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ester compound ஃபார்ம் ஆகுது because of we are using periodic acid. We are using periodic acid as a oxidizing agent. அப்ப அந்த periodic acid oxidizing agent யூஸ் பண்ணும்போது CH2OH இங்க இருக்க ஹைட்ரஜன் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. here also hydrogen. எப்படி இந்த மாதிரி cyclic structure ஃபார்ம் ஆகுதுன்னு டேய் கவனி ஸ்வரூப். So இந்த periodic acid structure பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்ப அயோடின் சென்டர்ல டபுள் பாண்ட் O OH இங்க ஒரு டபுள் பாண்ட் O இங்க ஒரு டபுள் பாண்ட் O இருக்கும். அந்த ஆக்சிஜன் இங்க இருக்கிற ஹைட்ரஜன் இத பேஸ் பண்ணி தான் அந்த பாண்ட் ஃபார்மேஷனே நடந்திருக்கும். இத பேஸ் பண்ணி தான் அங்க பாண்ட் ஃபார்மேஷன் நடந்திருக்கும். சோ அப்ப பெர்அயோடிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகும்போது இந்த ஆக்சிஜன் இங்க இருக்கிற CH2OH ஓட ரியாக்ட் ஆகுது. என்ன எலிமினேட் ஆகும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஆசிட் அண்ட் ஆல்கஹால். ஆசிட் அண்ட் ஆல்கஹால் ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும்? எஸ்டர் ஃபார்மேஷன் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். எஸ்டர் ஃபார்மேஷன் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்க இருக்கிற ஆக்சிஜன் இங்க ஒரு ஆக்சிஜன் என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்றோம்னா எஸ்டர். எஸ்டரை ஃபர்தரா நம்ம என்ன பண்றோம்? இது இன்டர்மீடியேட் சொல்லிட்டேன். இமிடியேட்டா இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது. ஃபர்தரா இது என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபார்மால்டிஹைடா கன்வெர்ட் ஆகுது. ஃபார்மால்டிஹைடா கன்வர்ஷன் நடக்குது. ஸோ ஃபார்மால்டிஹைடோட ஃபார்முலா என்னன்னா HCHO. இதுதான் வந்து ஃபார்மால்டிஹைடோட ஃபார்முலா. இது நான் வேற மாதிரி ரைட் பண்ணலாம். CH2O ரைட் பண்ணலாமா? CH2O கூட ரைட் பண்ணலாம். HCHO தான் நம்ம என்ன ரைட் பண்றோம்? CH2O கூட ரைட் பண்ணலாம். So that is formaldehyde. அப்ப இந்த பாண்ட் பிரேக் ஆயிட்டு இங்க பாருங்க, இங்க உங்களுக்கு ஏரோ மார்க் போட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இங்க இருக்க பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகுது எலக்ட்ரான்ஸ். சோ கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் ஃபார்மேஷன் நடக்குது. இங்க இருக்க பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகுறதுனால கார்பன் டபுள் பாண்ட் O ஃபார்ம் ஆகுது. இங்க ஹைட்ரஜன். அப்ப HCHO. HCHO இதுதான் வந்து ஃபார்மால்டிஹைட். அப்ப ரெண்டு மாலிகுல் கிடைக்கிறதுனால நமக்கு 2 molecules of formaldehyde வந்து ப்ராடக்ட்டா கிடைக்குது. As well as what is the byproduct? HiO3. byproduct என்ன கிடைக்குது? HiO3 கிடைச்சிடும். இதுதான் வந்து மெக்கானிசம். ஸோ அப்ப நல்லா லிசன் பண்ணிக்கிட்டீங்கன்னா
CH2OH, CH2OH, ethylene glycol react with periodic acid in the presence of H plus acid. H plus, in the presence of H plus H2O mention பண்ணியாச்சு. So இந்த cyclic intermediate form ஆகுது. இந்த cyclic intermediate தான் நம்ம என்ன சொன்னோம் ester. cyclic intermediate தான் நம்ம என்ன சொல்றோம் ester. இந்த ester form ஆகும். இந்த ester intermediate னு சொல்றோம் unstable. Further என்னவா convert ஆயிடும் product conversion நடந்துரும். The product will be 2 molecules of formaldehyde. 2 molecules of formaldehyde. Next reaction of glycerol. Glycol na enna sollirken rendu OH group irukum. Glycerol na 3 OH group. Organic compound எடுத்துக்கிறீங்க alcoholic compound ல 2 OH இருந்துச்சுனா diol glycol. 3 OH இருந்துச்சுனா triol glycerol. இந்த 3 OH compound பார்த்தனே உங்க மைண்ட்ல என்ன ஞாபகம் வரணும்னா glycerol அப்படின்றது காமன் நேம். சோ கண்டினியூஸா பாத்தீங்கன்னா CH2OH CHOH CH2OH இதோட காமன் நேம் என்ன glycerol. CH2OH CH2OH வந்துச்சுனா ethylene glycol. ஓகேவா glycol வேற glycerol வேற. glycol 2 OH glycerol வந்து 3 OH. சோ அப்ப propane 1 2 3 triol. triol அப்படினால என்ன அந்த காம்பவுண்ட்ல 3 OH present ஆயிருக்கு. 3 OH group வந்து present ஆயிருக்கு. 1 2 3 ன்னு சொல்லிட்டாங்க. propane ன்னு சொல்லிட்டாலே 3 கார்பன் தான். அப்ப 1 2 3 னாலும் first second 3 third இப்படி தான் மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ அப்ப propane 1 2 3 triol react with concentrated nitric acid. நான் ஆல்வேஸ் சொல்லிருக்கேன் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணி ஒரு நைட்ரேஷன் ரியாக்ஷன் நம்ம பண்றோம்னா அதுல கண்டிப்பா எதோட பிரசன்ஸ் இருக்கும்னு சொல்லிருக்கேன் H2SO4 ஓட பிரசன்ஸ் இருக்கும்னு சொல்லிருக்கேன். எதோட பிரசன்ஸ் இருக்கும் H2SO4. அப்ப மிக்சர் ஆஃப் HNO3 and H2SO4 தான் நைட்ரேஷன் ரியாக்ஷன்ல ஆட் பண்ணும். சோ அப்ப HNO3 இருக்கு நைட்ரேஷன் இருக்குன்னா கண்டிப்பா கான் H2SO4 இருக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு டிஃபரண்ட் கலர்ல ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. கவனி. இந்த டிஃபரண்ட் கலர் ரெப்ரசன்ட் பண்ணிருக்கிறது எதுக்காகனா HONO2 HONO2 இதுல பாத்தீங்கன்னா ஒயிட் போர்ட்ல ரைட் பண்றேன். CH2OH CHOH CH2OH HNO3 எப்படி ரைட் பண்ணிருக்காங்க HNO3 எப்படி ரைட் பண்ணிருக்காங்க HO எப்படி ரைட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன் HONO2 HONO2 அப்படின்னு ரைட் பண்ணிருக்காங்க. சோ அப்ப 3 மாலிக்யூல்ஸ் சொல்லியாச்சு. எத்தனை மாலிக்யூல் 3 மாலிக்யூல்ஸ். நான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. HONO2 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 ஓகேவா? இங்க இருக்கிற ஹைட்ரஜன் இங்க இருக்கிற OH என்ன மாலிக்யூல்ஸ் ரிமூவ் ஆகும் வாட்டர் மாலிக்யூல்ஸ். இங்க இருக்கிற ஹைட்ரஜன் இங்க இருக்கிற OH என்ன ரிமூவல் நடக்கும் வாட்டர் மாலிக்யூல்ஸ். இங்க இருக்கிற ஹைட்ரஜன் இங்க இருக்க OH வாட்டர் மாலிக்யூல்ஸ். அது நம்ம இப்ப ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். புக்ல என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா 3 molecules of HNO3 மென்ஷன் பண்ணிருப்பாங்க. என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்க 3 molecules of HNO3. சோ இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா நைட்ரேஷன். அப்ப CH2O ரிமைனிங் இருக்கிறது என்ன NO2 ரிமைனிங் ஓகேவா? புரியுதா எப்படி நடந்துச்சுன்னு? ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் நடந்தது. ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி தான் இங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லயே கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க இருக்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல NO2 எப்படி போயிட்டு
இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா ட்ரை நைட்ராக்சிப்ரோபேன். ட்ரை நைட்ராக்சிப்ரோபேன். அப்போ OHல ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிருக்கு, இங்க ஒரு OH H2O மாலிகுல்ஸ் ரிமூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரை நைட்ராக்சிப்ரோபேன் நம்பரிங்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 1 2 3 ட்ரை நைட்ராக்சிப்ரோபேன் மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து ட்ரை நைட்ரோகிளிசரின். ஸோ அப்போ கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டோம், மார்க் பண்ணி வச்சுக்கோ. TNG புக்கே இல்லை சார், ரைட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியலுக்கும் அட்லைன் பண்ணியிருப்போம், நீங்களும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ TNGன்றது நைட்ரோகிளிசரின், ட்ரை நைட்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுதான் TNGன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டீஹைட்ரேஷன் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். டீஹைட்ரேஷன் எப்பவுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பேன். டீஹைட்ரேஷனால என்ன மீனிங் தான்? டீஹைட்ரேஷன் என்ன மீனிங்? வாட்டர் மாலிகுல்ஸ், ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ், ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ். டீஹைட்ரஜனேஷன் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல். இதுதான் டிஃபரன்ஸ், டீஹைட்ரேஷன் டீஹைட்ரஜனேஷன். ஸோ டீஹைட்ரேஷன் அப்படின்னா கிளிசரால ஹீட் பண்ணும்போது வாட்டர் மாலிகுல்ஸ் எலிமினேட் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. வித் என்ன ரியேஜென்ட்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேட்டிங் ரியேஜென்ட். என்ன ஏஜென்ட்? டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். என்னென்ன மெயினாக நம்ம பார்க்கறது எப்பவுமே கான் H2SO4 தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம். கான் H2SOட பார்ட்டே என்ன இருக்கும்? டீஹைட்ரேஷன். ஸோ அப்போ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டாக எது யூஸ் ஆகுதுன்னா கான் H2SO4. another one dehydrating agent is KHSO4. அப்போ இது என்ன பண்ணுனா டீஹைட்ரேஷன் இன்வால்வ் பண்ணிட்டு அக்ரோலின் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. என்ன ஃபார்ம் ஆகும்? அக்ரோலின். இப்போ நீங்க இதை பார்த்தீங்கன்னா தெரியும், எலிமினேஷன் ரியாக்ஷனுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? இந்த கார்பன்ல இருந்து ஒரு OH, இந்த கார்பன்ல இருந்து ஒரு OH சொல்லியிருந்தேன், இந்த கார்பன்ல இருந்து ஒரு OH. இந்த கார்பன் என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா CH2OH CHOவா கன்வெர்ட் ஆகுது. CH2OH CHOH கன்வர்ஷன் நடக்குது. ஸோ இந்த ப்ராசஸ்ல ஹீட் பண்ணும்போது இந்த presence of KHSO4, இந்த presence of KHSO4 dehydrating agent ஆட் பண்ணும்போது it is converted to propane 2-enol. அப்ப டபுள் பாண்ட், கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்க ஒரு காம்பவுண்ட் கிடைச்சிடும். பிகாஸ் இங்க ஒரு OH இங்க ஒரு OH. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன எலிமினேட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஹைட்ரஜன். இங்க என்ன எலிமினேட் ஆகுது? ஹைட்ரஜன். அப்ப CH2OHல CHOவா கன்வெர்ட் ஆகுதுன்னா ஒரு H2 மாலிகுல்ஸ் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ அப்ப CH2 டபுள் பாண்ட் CH CH2. ஸோ 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோப் 2-enol, ப்ரோப் 2-enol. அக்ரோலின். என்ன சொல்லுவோம் இது? அக்ரோலின். ஓகேவா? இதுதான் டீஹைட்ரேஷன். நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன். அகைன் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே சேம். ஆக்சிடேஷன்னாலே உனக்கு என்ன நான் சொல்லியிருக்கேன், என்னன்னு சொல்லியிருக்கேன்? ஆக்சிடேஷன்னா ஜெனரலா ஆக்சிடேஷன் என்ன சொல்லியிருக்கேன்? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். இந்த டெஃபினிஷன் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிடேஷன்ல பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா என்ன கொடுக்கும்? ஆல்டிகைட். செகண்டரி ஆல்கஹால் கீட்டோன். இந்த கான்செப்ட் ஞாபகம் இருக்கு. இதை பேஸ் பண்ணி ஃபர்தரா நம்ம என்ன எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம்னா glycerol can give rise to variety of oxidation products depending on the nature of the oxidizing agent. ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நம்ம என்ன யூஸ் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும். வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னும் போது என்ன சொல்லலாம்? பிகாஸ் கிளிசரால்ல பிரைமரி ஆல்கஹால் இருக்கு as well as செகண்டரி ஆல்கஹாலும் இருக்கு. பட் கிளைகால்ல பார்க்கும்போது பிரைமரி மட்டும், கிளிசரால்ல செகண்டரியும் இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸா பார்க்கும்போது you can get some clear idea. Okay, the first step is
Oxidation of glycerol with dilute HNO3 gives glyceric acid and tartaric acid. என்ன வரும்? tartaric acid கொடுக்கும். இன்னொரு வேர்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா மெயினா oxidation of glycerol with con HNO3 gives glyceric acid. அப்ப concentrated acid, dilute acid gives different product. அப்ப mixture of acids கிடைக்குதுன்னு சொல்லிட்டோம். con HNO3 dilute acids சொல்லிட்டு செப்பரேட்டா யூஸ் பண்ணும்போது different products we are getting. ஓகேவா? சோ இத பத்தி எக்ஸ்பிளனேஷன் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். கவனி. The first thing is oxidation of glycerol with dilute HNO3 gives glyceric acid and tartaric acid. Second one is oxidation of glycerol with con HNO3 gives mainly glyceric acid. அப்ப mixture of acid எங்க கிடைக்குது? dilute acids யூஸ் பண்ணும்போது con acid யூஸ் பண்ணும்போது மெயினா என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா glyceric acid தான் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. சோ அப்ப concentrated dilute இத பேஸ் பண்ணியுமே நம்ம என்ன சொல்லலாம்னா different type அதாவது different oxidation products are getting. ஓகேவா? நம்ம அதுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா glycerol with bismuth nitrate meso oxalic acid. என்ன oxalic acid? meso. நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன் என்னன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ meso oxalic acid வந்து கிடைக்குதுன்னு சொல்லியாச்சு. oxidation of glycerol with bromine water or sodium bromide Fenton's reagent. Fenton's reagent என்ன? FeSO4 plus H2O2. H2O2 ன்றது ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடு அட மிக்சர்ல தான் நம்ம என்ன சொல்றோம்னா பென்டான்ஸ் ரிஏஜென்ட் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த பென்டான்ஸ் ரிஏஜென்ட்ஸ்ல நம்ம எடுத்துக்கும் போது என்ன ப்ராடக்ட் கொடுக்குது அப்படின்றதா மெயின் இன்ஃபர்மேஷன். இன்னும் சவுண்ட் அதிகமா next on oxidation with HiO4. An oxidation with HiO4 on lead tetraacetate gives formaldehyde and formic acid. Acidified KMnO4 oxidize ஆச்சுனா glycerol என்னவா கன்வர்ட் பண்ணுமா? oxalic acid. எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் பிரைமரி ஆல்கஹால் ஆர் செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஆல்டிஹைட் கீட்டோன் கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுவே ஃபர்தர் ஆசிடா கன்வெர்ட் ஆகுதுன்னா தட் இஸ் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நம்ம ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைச்சிரும்? கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் பிரசன்டா இருக்க ஒரு காம்பவுண்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸை பத்தின எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கும்போது யூ கேன் கெட் சம் கிளியர் ஐடியா. ஒன் பை ஒன்னா பார்க்கும்போது என்ன கிடைக்கும்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்போ இதை நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் கிடைக்குது?